السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரமலானுடைய முதல் பத்தை முடித்துவிட்டு இரண்டாவது பத்தை நாம் அனைவரும் ஆரம்பித்திருக்கின்றோம். முதல் பத்தை அடையக்கூடிய தௌஃபீகையும் பாக்கியத்தையும் தந்த அல்லாஹ்விடத்தில் இந்த கடைசி பத்தில் அடுத்த கடைசி பத்திலும் நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் தௌஃபீகை நாம் கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, 10 நோன்புகள் கடந்து விட்டன. ரமலான் எதற்காக வேண்டி வந்ததோ அந்த மாற்றம் என்னிடத்தில் வந்திருக்கின்றதா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் தன் மனதில் கையை வைத்து கேட்க வேண்டும். ரமலான் தக்வாவை தருவதற்காக வேண்டி தந்தது. அந்த தக்வா என்னிடத்தில் முழுமையாக வந்திருக்கின்றதா இல்லையா என்பதை யோசிக்க வேண்டும். சில விடயங்கள் இருக்கின்றன, அவைகளை தவிர்ந்து கொள்ளாத வரைக்கும் எவ்வளவுதான் நல்ல காரியத்தை செய்தாலும் எம்மிடத்தில் முன்னேற்றம் ஏற்பட மாட்டாது. எம்மிடத்தில் மாற்றம் ஏற்படுவது போன்று தெரிந்தாலும் அந்த மாற்றம் நிலைத்து நிற்க மாட்டாது. ரமலானுடைய பசி சில விடயங்களை கட்டுப்படுத்தி அதை எமது வாழ்க்கையிலே அப்புறப்படுத்துவதற்கு, அதை இல்லாமலாக்குவதற்கு பயிற்சியை எமக்கு தருகின்றது. கண்ணியமானவர்களே, மனதிலே இருக்கக்கூடிய நோய்கள், ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளிலே இருக்கக்கூடிய நோய்களை ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்வதற்கு ரமலானுடைய பசி பயிற்சி தருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாவத்தை சொல்லி காட்டினார்கள். அந்த பாவம் எமது வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நன்மைகள் அனைத்தும் அழிந்து போய்விடும். எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுகின்றதோ இதே போன்று ஒரு பாவம் மனிதனிடத்தில் இருக்கும் என்றால் அந்த மனிதனுடைய நன்மைகள் அனைத்தையும் அந்த பாவம் அழித்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த பாவம் தான் மனிதன் படைக்கப்பட்ட பொழுது முதலாவது நடந்த பாவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது மலக்குமார்களுக்கு சுஜூத் செய்யுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். அனைத்து மலக்குமார்களும் சுஜூத் செய்தார்கள். ஆனால் நெருப்பால் படைக்கப்பட்ட ஒருவன் இருந்தான். அவனையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருந்தார். அவன் சுஜூத் செய்ய மறுத்தான். அவனது பாயிண்ட் இருந்தது, என்னை நெருப்பினால் படைத்திருக்கின்றாய், இவரை மண்ணால் படைத்திருக்கின்றாய், இவருக்கு நான் சுஜூத் செய்வதா? அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா, யாரை மண்ணால் படைத்தாயோ இவருக்கு நான் சுஜூத் செய்வதா என்ற பெருமையும் பொறாமையும் இப்லீஸுக்கு ஏற்பட்டது. அதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவனாக அவன் மாற்றினான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பொறாமை மனிதனிடத்தில் வரும் என்றால் எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுகின்றதோ இதே போன்று ஒரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளையும் அந்த மனிதனிடத்தில் காணப்படக்கூடிய பொறாமை அழித்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே நடந்த முதலாவது கொலைக்கு காரணம் பொறாமை. ஹாபீல் தனது சகோதரன் ஹாபீல் மீது பொறாமை கொண்டார். ஹாபீலுக்கு அழகான மனைவி கிடைப்பதா, என்னுடன் கூட பிறந்த சகோதரியை, அழகான எனது சகோதரியை நான் ஹாபீலுக்கு கொடுப்பதா? நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எனது குர்பான் கபூல் செய்யப்படவில்லை, அவர் கொடுத்த குர்பான் கபூல் செய்யப்படுவதா? இதிலே அவருக்கு பொறாமை ஏற்பட்டது. இதனால் சகோதரன் என்று கூட பார்க்காமல் தன் சகோதரனை கொன்றான். அல்லாஹ் காகத்தை அனுப்பி அவனுக்கு பாடம் நடத்திய வரலாறை அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சொந்த சகோதரன் என்று கூட பார்க்காமல் சில சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன பையனை கொல்வதற்காக வேண்டி முயற்சித்தார்கள். அந்த வரலாறை சூரத்து யூசுப் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு வாலிபர், தனது வாப்பாவுக்கு இரக்கமுள்ள அன்புள்ள ஒரு மகனாக இருந்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதில் ஏனைய சகோதரர்களுக்கு 10 பேருக்கும் பொறாமை இருந்தது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த பொறாமை எப்படி வந்தது என்றால் யூசுஃபை நாங்கள் அழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். சொன்னார்கள், உக்துலு யூசுஃப், யூசுஃபை நீங்கள் கொன்று விடுங்கள், அல்லது அவரை நீங்கள் பாலடைந்த பூமியிலே விட்டு விடுங்கள். அப்படி செய்தால் வாப்பாவுடைய அன்பு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும், அதற்கு பின்னால் திருந்தி நல்லவர்களாக வாழ முடியும் என்று பேசிக்கொண்டார்கள். பேசியது மட்டுமல்ல, கண்ணியமானவர்களே, தங்களுக்கு ஏற்பட்ட அந்த பொறாமையை
அதை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். கொண்டு போய் ஒரு பாலடைந்த கிணற்றிலே ஒரு சின்ன பையன் என்று கூட பார்க்காமல் அவரை அந்த கிணற்றிலே விட்டார்கள். அவர் அழுது கொண்டு இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் கூட மனம் கேட்காமல் அழுது கொண்டு வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை உயர்த்தினான், யாரை அழித்தான் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பொறாமை என்பது பயங்கரமான ஒன்றாக இருக்கின்றது. பொறாமை இருக்கும் என்றால் உண்மையை கூட மறுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒரு மனிதனுக்கு உண்டாகும். யஹூதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களது வேதங்களிலே மிக தெளிவாக அறிந்திருந்தார்கள். யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், எப்படி தங்களது பிள்ளைகளை அறிந்து வைத்திருந்தார்களோ இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய knowledge அவர்களுக்கு இருந்தது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது வம்சத்திலே வரவில்லையோ, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் வந்தார்களோ, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில், அவர்களது நபிமார்கள் வந்த வம்சத்தில் வராமல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் வந்த பொழுது அவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம். ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்றால் அவர்களது உள்ளத்தில் ஏற்பட்ட பொறாமைதான் இதற்கு காரணம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். அல்லாஹ் சில கேள்விகளை கேட்கின்றார். அம் யஹ்சுதூன அன்னாஸ் அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்த இந்த நுபுவத்துடைய விடயத்திலே இவர்கள் பொறாமைப்படுகின்றார்களா? ஃபகத் ஆதைனா ஆல இப்ராஹீம் அல் கிதாப வல் ஹிக்மத வ ஆதைனாஹும் முல்கன் அஸீமா. நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கிதாபையும் ஹிக்மத்தையும் அறிவையும் ஆட்சியையும் கொடுத்திருந்தோம். நீங்கள் ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமைப்படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொறாமைப்படுகின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறாமையை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். நீங்கள் பொறாமைப்படாதீர்கள், உங்களுக்கு மத்தியிலே கோபித்துக் கொள்ளாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாரிடத்தில் பொறாமை ஏற்படுமோ அந்த சமூகத்துக்கு மத்தியில், பொறாமை ஏற்படக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே பொறாமையும் சண்டையும் சச்சரவும் பிளவுகளும் உண்டாகும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, முஆவியா இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் என்னால் திருப்திப்படுத்த முடியும், ஆனால் பொறாமைப்படக்கூடியவனை என்னால் திருப்திப்படுத்தவே முடியாது. காரணம், அந்த பொறாமைப்படக்கூடியவனுக்கு அந்த பொறாமை நீங்க வேண்டும், அதுவரைக்கும் அவனுக்கு திருப்தி உண்டாகவே மாட்டாது என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒருவருக்கு பொறாமை ஏற்படுகின்றதா, பொறாமையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை உலமாக்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். முதலாவது, அந்த மனிதனுடைய உடல் நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். ஒரு மனிதனிடத்தில் கேட்கப்பட்டது, நீண்ட காலம் ஆயுள் கொடுக்கப்பட்டவர், நீங்கள் எப்படி இவ்வளவு ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழுகின்றீர்கள் என்று கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், தரக்துல் ஹஸத் வ ஆஷல் ஜஸத். நான் பொறாமையை விட்டேன், எனது உடம்பு ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அந்த ஆலிம் சொல்லி காட்டினார். யார் பொறாமைப்படுகின்றார்களோ அவர்களது அந்தஸ்து குறைந்து போகும், அல்லாஹ்விடத்திலும் மக்களிடத்திலும் குறைந்து போக ஆரம்பிக்கும். மக்கள் அவரை வெறுக்க ஆரம்பிப்பார்கள், அவரை நேசிக்கக்கூடியவர்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, யாரிடத்தில் பொறாமை உண்டாகுமோ அந்த பொறாமையின் மூலமாக பல உறவுகளை, பல நண்பர்களை அவர் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். யார் பொறாமைப்படுவார்களோ அவர்களிடத்தில் பயங்கரமான பெரும் ஒரு பாவம் இருக்கும், எப்பொழுதும் புறம் பேசிக் கொண்டே இருப்பார்கள். யாரை பற்றி பொறாமைப்படுகின்றார்களோ அவர்களது குறைகளை தேடுவார்கள், அவர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டே இருப்பார்கள், கோல் சொல்லிக் கொண்டே திரிவார்கள். எப்பொழுதாவது குறை ஒன்று கிடைத்து விட்டால் அதை இங்கும் அங்கும் என்று பேசிக்கொண்டே தருவார்கள். இது பொறாமைப்படக்கூடியவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருக்கின்றது. பொறாமை ஏற்படுகின்றதா, அந்த பொறாமை அநியாயம் செய்ய தூண்டும் என்பதை உலமாக்கள் மிக தெளிவாக எழுதி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பொறாமை என்பது மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பொறாமை என்பது ஹியூமன் நேச்சர், மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒன்று. ஆனால் நல்ல மக்கள் அந்த பொறாமையை வெளிப்படுத்த மாட்டார்கள், அப்படியே மறைத்து அழித்து விடுவார்கள். ஆனால் பாவிகள் அந்த பொறாமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார்கள். உலமாக்கள் பொறாமை ஏற்படும் பொழுது மனிதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்பதை வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். முதலாவது, அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தீனுடைய காரியத்திலே போட்டி போடுவது பொறாமை கிடையாது, இதை கட்டாயம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கத்துடைய விடயத்திலே போட்டி போடுவது இது பொறாமை கிடையாது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார்கள், வந்து சொன்னார்கள்,
யா ரசூலல்லாஹ், செல்வந்த சஹாபாக்கள் எங்களை விட முந்தி கொண்டு செல்கின்றார்கள், எங்களை போன்று தொழுகின்றார்கள், எங்களை போன்று சதகா கொடுக்கின்றார்கள், எங்களை போன்று நல்ல அமல்களை செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை வைத்து மேலதிகமான சில அமல்களை செய்கின்றார்கள். ஹஜ் செய்கின்றார்கள், ஜிஹாத் செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்றார்கள். ஏழைகளாகிய எங்களுக்கு இப்படிப்பட்ட அமலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 33 தடவை சுப்ஹான் அல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை படித்துக் கொடுத்தார்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபாக்களுக்கும் செல்வந்த சஹாபாக்களுக்கும் நன்மையை அடைவதிலே போட்டித்தன்மை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், 2 பேருடைய விடயத்திலே பொறாமைப்படக்கூடாது. இது பொறாமை கிடையாது, இது உலமாக்கள் சொல்வார்கள் ரிப்தா. நன்மைகளிலே ஏற்படக்கூடிய இவரை போன்று நானும் ஆக வேண்டும், இவரை போன்று நானும் தொழ வேண்டும், இவரை போன்று நான் குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஆசைப்படுவது இது பொறாமை கிடையாது, ஹசத் கிடையாது, இது ரிப்தா. கண்ணியமானவர்களே, 2 பேருடைய விடயத்திலே பொறாமை கிடையாது. ஒருவருக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கின்றார், அவர் இரவு பகலாக ஓதிக்கொண்டே இருக்கின்றார். இதை பார்த்து ஒருவரும் ஆசைப்படுகின்றார், இது பொறாமை கிடையாது. ஒருவருக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கின்றார், அவர் நல்ல விடயத்திலே செலவழிக்கின்றார், அல்லாஹ் விரும்பக்கூடிய இடங்களிலே மக்களுக்கு உதவுகின்றார். இதை இன்னொருவர் பார்த்து இதே போன்று நான் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார், இது பொறாமை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், உலகம் 4 பேருக்கு சொந்தமானது. ஒரு மனிதர், அவருக்கு அல்லாஹ் பணத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கின்றார். தனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தையும் அறிவையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலே செலவு செய்கின்றார், அவர் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்றார். இன்னும் ஒருவருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கின்றான், பணத்தை கொடுக்கவில்லை. தனது அறிவை வைத்து முதலாவது மனிதர் செலவழிக்கும் இடங்களிலே நானும் செலவழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் மனிதருடைய அந்தஸ்திலே அவர் இருக்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். இந்த போட்டித்தன்மை சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்தது, ஆனால் பொறாமை ஏற்படவில்லை. கண்ணியமானவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் இப்படிப்பட்ட பொறாமை வந்தால், யார் மீது பொறாமைப்படுகின்றோமோ, எந்த அமலை பார்த்து பொறாமைப்படுகின்றோமோ அந்த அமல் இல்லாமல் போவதற்கு முயற்சிக்க கூடாது. அப்படி முயற்சித்தால் அது உலகத்தில் ஒரு மனிதனை அழிக்கும் பொறாமையாக மாறும். இன்று மனிதர்களுக்கு மத்தியிலே ஆகிரத்துடைய காரியங்களிலே கண்ணியமானவர்களே அந்த அமல்களை அழிப்பதற்கென்றே பொறாமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அமல்களை அழிப்பதற்கென்றே பொறாமை ஏற்பட்டிருக்கின்றது. இன்று நாம் பார்க்கலாம், ஒருவர் நல்ல காரியத்தை, நல்ல சேவையை சமூகத்திலே செய்துவிட்டால் அந்த சேவையை அழிப்பதற்காக வேண்டிய ஒரு ஜமாத்தே தயாராகி விடுவார்கள், ஒரு கூட்டமே தயாராகி விடுவார்கள். இது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான ஒரு நோயாக இருக்கின்றது. இது ஹதீஸ் தூண்டக்கூடிய பொறாமை கிடையாது, ஹதீஸ் தடுத்த ஒரு பொறாமையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதருக்கு பொறாமை ஏற்படும் பொழுது அந்த பொறாமையை தன் மனதிலே வைத்து அவர் அதை அழித்து விடுகின்றார், இதில் குற்றம் கிடையாது. பொறாமை வரும் பொழுது கண்ணியமானவர்களே, மனதிலே வர வேண்டிய முதலாவது சிந்தனை, அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கின்றார், அவருக்கு கொடுத்த பாக்கியத்தை வைத்து நான் பொறாமைப்படுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு ஆலிம் சொல்கின்றார், குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நான் பார்த்தேன், அந்த வசனத்தை சிந்தித்தேன், மக்கள் மீது பொறாமைப்படுவதை நான் விட்டுவிட்டேன். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத்தை இவர்கள் பங்கு வைக்க போகின்றார்களா? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பங்கு கிடைக்க வேண்டும், எவ்வளவு ரிஸ்க் கிடைக்க வேண்டும், எவ்வளவு படிக்க வேண்டும், எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்து விட்டோம். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅத், சிலரை விட சிலரை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். பொறாமைப்படுவதற்கு கிடையாது, சண்டை பிடிப்பதற்கு கிடையாது, பெருமை அடிப்பதற்கு கிடையாது. லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுஃப்ரியா, சிலரிடமிருந்து சிலர் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், உலகத்துடைய காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஏற்பாடை செய்து வைத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எனவே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை வைத்து நாம் பொறாமைப்படக்கூடாது. நாம் அவர்களுக்கு நலவு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நலவு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால் என் மனதில் ஏற்படக்கூடிய அந்த பொறாமை இல்லாமல் போய்விடும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒருவருக்கு ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டதா, இந்த சந்தர்ப்பத்திலே
மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இன்னும் பாக்கியத்தை அதிகரித்து தருவானாக என்று துவா செய்வேன். இப்படி செய்தால் எமக்கு பொறாமையே ஏற்பட மாட்டார். ஒருவர் நன்றாக இருக்கின்றார் என்றால் சந்தோஷம், மாஷா அல்லாஹ், அவர் மூலமாக எத்தனையோ மக்கள் பிரயோஜனம் அடைவார்கள். அவருடைய பணத்தின் மூலம், அவரது அறிவின் மூலம், அவருக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களின் மூலம் அவருக்கும் பிரயோஜனம் இருக்கின்றது, அவரது குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இருக்கின்றது, அவரது சமூகத்துக்கும் பிரயோஜனம் இருக்கின்றது. நான் பொறாமைப்பட்டு என்ன நடக்கப் போகின்றது? நானும் முடிந்த அளவு முயற்சி செய்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வருவதற்கு முயற்சிப்போம் என்று முயற்சிக்க வேண்டும். ஆனால் பாவிகள் பொறாமையை வெளிப்படுத்துவார்கள். இந்த பொறாமையை பற்றி அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். சூரத்துல் ஃபலக்கிலே எச்சரிக்கின்றான். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். கடைசியாக அல்லாஹ் எப்படி முடிக்கின்றான் என்றால், பொறாமைக்காரனுடைய ஆபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். இதா ஹசத், அவன் பொறாமைப்பட்ட நேரத்திலே ஏற்படக்கூடிய ஆபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஏன் பொறாமைக்காரனுடைய ஆபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கவில்லை, இதா ஹசத் என்று சொல்லி இருக்கின்றான். காரணம், ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே பொறாமை வரும். ஆனால் பாவிகள் தனது பொறாமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார்கள், வார்த்தைகளினால் வெளிப்படுத்துவார்கள். அந்த பொறாமை யாருக்கு ஏற்பட்டதோ, யார் மீது ஏற்பட்டதோ, அதை அழிப்பதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளை எல்லாம் செய்து அதை அழிப்பதற்கு முயற்சிப்பார்கள். எனவே அல்லாஹு தஆலா மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைப்பட்டவன் பொறாமைப்பட்ட நேரத்திலே ஏற்படக்கூடிய ஆபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பொறாமையை நாம் அனைவரும் வாழ்க்கையிலே விட்டு விடுவதற்கு, மக்களை பார்ப்பதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடன் எமது உள்ளத்தை நாம் இணைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். நல்ல காரியத்தை செய்வதிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எம்மையும் எமது பிள்ளைகளையும் மக்களுக்கு நலவு கிடைப்பதிலே எப்பொழுதும் ஆசை ஆர்வம் ஊட்டி அதற்காக வேண்டி பயிற்சி கொடுக்கக்கூடியவர்களாக, எமது உள்ளங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் எமக்கு தந்த ஏற்பாடை, அல்லாஹ் எந்த பங்கை டிவைட் பண்ணி தந்திருக்கின்றானோ அந்த உலகத்துடைய பங்கை நாம் பொருந்தி கொண்டு வாழும் பொழுது, அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எமக்கு பொறாமை ஏற்படுவதை விட்டு எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். எம்மீது யாராவது பொறாமைப்பட்டால் அந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தந்த பலமான ஒரு வெப்பன் தான் சூரத்துல் ஃபலக். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொள்ள வேண்டும். 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால் ஓதிக்கொள்ள வேண்டும். இதில் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கின்றது, பொறாமையிலிருந்து பாதுகாப்பு இருக்கின்றது, கண்ணூரிலிருந்து பாதுகாப்பு இருக்கின்றது, அனைத்து ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பு இருக்கின்றது. அல்லாஹ்வை உண்மையான முறையிலே பயந்து நாம் வாழ்ந்தால், நீங்கள் பொறுமையுடன் இருந்து அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் யார் என்ன சூழ்ச்சி செய்தாலும், என்ன பொறாமைப்பட்டாலும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட மாட்டாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அல்லாஹ்வின் மீது எமது காரியங்களை பொறுப்பு சாட்டினால், கண்ணியமானவர்களே, யார் பொறாமைப்பட்டாலும் எம்மை அல்லாஹ் பாதுகாப்பான். யார் அல்லாஹ்வின் மீது தனது காரியங்களை பொறுப்பு சாட்டுவார்களோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பொறாமை என்பது பயங்கரமான ஒரு நோயாக இருக்கின்றது. எனவே இந்த பொறாமையை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுவோம். மற்றவர்கள் மீது பொறாமைப்படாமல் வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எமக்கு தந்திருக்கின்றானோ அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்தி வாழ்வோம். பொறாமையை விட்டும், மற்றவர்கள் படக்கூடிய பொறாமையை விட்டும் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிப்போம். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்கின்றேன். அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை தந்தால், கண்ணியமானவர்களே, அதை மற்றவர்களுக்கு காட்டிக் கொண்டு தெரியக்கூடாது. ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தால், உலகத்துடைய பாக்கியமாக இருந்தால், அதை அனுபவிப்பதை அல்லாஹ் விரும்புகின்றார். முடிந்த அளவு மற்றவர்களுக்கு இதை பற்றி சொல்லாமல் அதை அனுபவிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பாக்கியங்களை வெளிப்படுத்தும் பொழுது மனிதர்களுடைய பார்வை வித்தியாசமானது. ஒவ்வொருவரும் வித்தியாசமான பார்வையுடன் பார்ப்பார்கள். அவர்கள் பொறாமைப்படுவதற்கு நாமே காரணமாக அமைந்து விடுவோம். எனவே அல்லாஹ் தந்த பாக்கியங்களை முடிந்த அளவு மறைக்க முடியுமான பாக்கியங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் மறைத்து நாமே அல்லாஹ்வை புகழ்ந்து அதற்காக வேண்டி ஷுக்ர் செய்து வாழ்வோம். இது மற்றவர்கள் எம் மீது பொறாமைப்படுவதை விட்டும் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் இந்த கொடிய நோயிலிருந்து பாதுகாத்து தூய்மையான உள்ளம் உடையவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.